இந்த லைஃப் ஃபஸ்ட் நமக்கு எதுக்கு ஹேப்பன் ஆச்சு? ஏன் இந்த லைஃப்பை நம்ம லிவ் பண்ணுறோம்? ஏன் இங்கே வந்தோம்? இந்த மாதிரியான கொஷின்ஸு ஒரு பேர்டோ ஒரு அனிமலோ கேட்குறதே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் பீயிங் கம்ப்ளீட்லி ப்ரோக்ராம்டு. ஆனால் அதுவே ஒரு ஹியூமன், ஒரு ப்ரோக்ராம்டான ஒரு பர்சனாக, ஒரு ஹியூமன் எந்த விதமான கொஷினுமே கேட்காம அவன் பாட்டுக்கு அவன் லைஃப் லிவ் பண்ணிகிட்டே போகிறானா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, வி ஹாவ் ப்ரோக்ராம்ட் அவர் செல்ஸ். நம்மளாம் நமக்கு இதுதான்ப்பா செட் ஆஃப் லைஃபு, நீ இதுதான் லிவ் பண்ணிவிட்டு நீ இப்படியே போனேன்னா உன்னோட லைஃப் கோலை நீ அச்சீவ் பண்ணிட்ட, இதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு நம்மளாம் நமக்கு கொடுத்துக்கிட்டோமே தவிர நேச்சராக நமக்கு இதை கொடுக்கல. நேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹியூமன்ஸை ஃப்ரீயாகவே விட்டாங்க. அந்த நேச்சர்ன்ற பிளேஸில் நீங்கள் காடுன்னு சொல்கிறீங்களோ, எனிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். பட் காடுன்ற கான்செப்டுக்குமே ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ப்ரூஃப் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ ஐம் டேக்கிங் ஹியர் எஸ் அ நேச்சர் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா இந்த இயற்கைன்ற ஒரு விஷயம் எப்படின்னா, இட்ஸ் பீன் ஹேப்பனிங். அது வந்து அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. பட் இங்கே நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற சன்னாக இருக்கட்டும், மூனாக இருக்கட்டும், ஸ்டார்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஈவன் ஹியூமன்ஸ், நம்ம எல்லாருமே பார்ட் ஆஃப் நேச்சர். வி ஆர் நாட் சம்திங், வி ஆர் நாட் கைண்ட் ஆஃப் ஏலியன்ஸ். நம்ம எங்கேயோ வெளி உலகத்துலேருந்து வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் நேச்சுரலாக வி ஆர் நாட் தட் கைண்ட். வி ஹவ் பீன் ஹியர் ஃபார் மெனி மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ சம் சார்ட் ஆஃப் கிரியேஷன் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா நம்ம எவல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி இந்த ஒரு ஹியூமன் அப்படின்ற ஒரு லைஃப் ஃபார்மாக நம்ம ஒரு லிவிங் திங்காக வந்து இன்றைக்கி இருக்கோம். பட் ஆனால் நம்ம எக்ஸாக்டாக நம்ம நேச்சரை ஃபாலோ பண்ணியே தான் இந்த லைஃப்பை லீட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம்னா, வி ஜஸ்ட் ஃபர்கட் அவர் செல்ஸ். ப்ரீவியஸ் ஓல்டு லைஃப்ஸில் நம்மளோட ஈஸ்டர்ன் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வேர்ல்டில் வி ஹாவ் பீன் ரிசர்ச்டு மெனி திங்ஸ் அபவுட் திஸ் லைஃப். அதாவது எப்படின்னா, அபவுட் மேட்டர் ஆஸ் வெல் அஸ் இம்மேட்டர். அதாவது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிற விஷயங்கள், அதை பற்றியும் நம்ம இங்கே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். மோர் தென் தட், நான் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். இது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பறவையோ